அவங்க விசாரணை பண்ணி அந்த விசாரணையினுடைய அடிப்படையில் இப்போ மாற்றி இப்போ 2-3 விஜிலன்ஸ் அதிகாரிகளை மாற்றி போட்டு அதெல்லாம் ரிப்போர்ட்டை ரெடி பண்ணுறாங்க கோடநாடுக்கு. அது மாதிரி அருணா ஜெகதீசன் கொடுத்தது அதன் பேரில் ஒரு ஆய்வுக்குழு போட்டிருக்காங்க. இதெல்லாம் முடித்து இந்த ரிப்போர்ட்டெல்லாம் என்னங்க என்ன ஓவரா அப்படி அழகுறீங்க? உண்மையை சொன்னா இந்த சொல்லிட்டு நீங்களே சிரிச்சுக்கிறீங்க. இல்லை இவர் பக்கத்தில் நம்ம சொல்றதெல்லாம் இவங்க நம்புறானுங்க பாரு. அப்படியா? யாரு நீங்களா? ஏங்க கட்டுற வீட்டு செங்கலை ஒரு ஆள் இவர் நம்புறாரு. சொல்ல சொல்ல எனக்கு சிரிப்பு வருது. எலெக்ஷன் டெக்ளரேஷன் கொடுத்து கரெக்டாக 15ஆவது நாள் தேர்தல் நடக்கும். அதுலேருந்து 4 நாள் அல்லது 5ஆவது நாள் வந்து ஓட்டு எண்ணி முடிச்சிருவாங்க. புரியுதா? இல்லை அதுக்கு கொலைக்கு அதான் மொத்தமே 15லேருந்து 20 நாளைக்குள்ளே முடிஞ்சு போயிடும். இதுதான் இந்த முறை தான் வந்து 3 மாதம் ஆகுது. புரிஞ்சுக்கோங்க. இந்த 3 மாதத்தில் வந்து எது வேணாலும் நடக்கும். கர்ப்பம் கூட ஆகும். ஆகும்ல. ரவுடிகளும் இந்த சமூக விரோதிகளும் இந்த காலத்தை பயன்படுத்தி கொலை பண்றாங்க. 100க்கு 100 உண்மை தம்பி. கரெக்டாக சொல்லிட்டீங்க. யாரை கொலை பண்றாங்க? பார்க்குறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? பைத்தியம்னு நினைப்பானுங்க. மோடிஜி வந்து அங்கே இப்போ தேர்தலே பாருங்க 1ஆம் தேதி தான் நடக்குது. இப்போ இவர் வந்து இங்கே வந்து நான் உண்ணாவிரதம் உட்காடுறேன்னு உட்கார்றாரு. தியானம் உண்ணாவிரதம் எல்லாம் ஒரு கழுதை தான். கேதார்நாத்தில் போய் தியானம் பண்ணியிருந்திருக்கிறாரு. பல கடல் கடியில் தியானம் பண்ணியிருந்திருக்கிறாரு. அவர் எல்லாத்தையும் போய் பண்ணுவார். கடல் கடியில் பண்ணுவார், மேலையும் பண்ணுவார், கீழையும் பண்ணுவார், எல்லா இடத்துலையும் பண்ணுவார். அவர் ரொம்ப இஷ்டப்பட்டவர். புரியுற மாதிரி ஒரு உதாரணம். நாங்கள் ஒன்றும் புரியாம இல்லை. நாங்கள் தற்கூரி இல்லை. கிறுக்க நினைச்சிருக்கீங்க தமிழ். அப்படிதான் நினைக்கிறேன். போக்குவரத்து துறைக்கும் காவல்துறைக்கும் தகராறு வந்தது. தேர்தல் கமிஷனை கூப்பிட்டு 2 பேரே நீ வா என்ன சொல்லுன்னு பேசுனாங்க. எதுக்கு? இல்லை இப்போ அண்ணாமலை சொல்றாரு, இந்த பக்கம் வினோஜ் பி செல்வம் சொல்றாரு 1 லட்சம் ஓட்டை காணோன்றாங்க. இதெல்லாம் தேர்தல் நடந்து முடிஞ்சு வாக்குப்பதிவு முடிஞ்சதுக்கப்புறம் சொல்றாங்க. பிஜேபி கிட்ட ஒரு பதட்டம் இருக்கா? 1 லட்சம் வாக்குலாம் வரதெல்லாம் நம்புகிற மாதிரி இல்லை. அது யாரோ அவருக்கு தவறான தகவலை சொல்லியிருக்காங்க. கமலாலயத்திலிருந்து உங்களுக்கு வேற ஏதாவது வந்துட போதுங்க. வேற அப்போ உங்களுக்கு திமுக என்ன கொடுக்குது? எனக்கு திமுக எனக்கு லஞ்சம் கொடுக்குது. திமுகவுக்கும் காமாட்சி ஐயாவுக்கும் கள்ள உறவு தான் இருக்கு. ஆமாம். நியூஸ் ஜெயா டிவி. திமுக கலைஞர் டிவியில் கூட உங்களை பார்த்ததில்ல. ஜெயா நியூஸ் மட்டும் போறேன்னா அது நம்பர் 1 சேனல். கிட்டத்தட்ட அது இன்னைக்கு நம்பர் 1. அதுதான் சன் டிவிலேருந்து யாரும் சொல்ல போறாங்க. அது இருக்கட்டுமே. சன் டிவிலேருந்து சொன்னா என்ன, எனக்கு என்ன பயமா? யார் அவன் மரவில் தான் நாங்கள் பொழைச்சிக்கிட்டு இருக்கோமா? ஏன் சார்? இருந்தாலும் இந்த கரவேஷ்டி கட்டின்னு இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. கரவேட்டி வேணா என்ன கட்சியில் வந்து நீக்கிட்டேன்னு வேணா அறிவிக்கட்டும், கொடுங்க. ஆனால் அன்னைக்கே வேட்டியை மாற்றிட்டு போகிறோம். உங்க அட்டையை கொடுங்க. உங்க அட்டையை கொடுத்துருங்க. நான் என்னத்துக்கு உங்கள்கிட்ட போய் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா காமாட்சி நாயுடு அதிமுக அல்லது பிஜேபிக்கு போவாருன்னு தகவல் வச்சதுனால தான் இன்னைக்கு நான் பேட்டிக்கே வந்தேன். நாங்கள் பாரு, இது திராவிட நாடு. 5 மொழிகளுக்கும் நாங்கள் சொந்தக்காரங்க தான். யார் சொன்னா? தமிழ்நாடு. நீ சொன்னா, நீங்க சொன்னா, நான் சொன்னதுதான் உறுதி. நீ சொன்னதெல்லாம் செல்லாது. சதன் ஹெரால்ட் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் இப்போ அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் லா அண்ட் ஆர்டர் சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. கொலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. நேற்று இரவு கூட 4 கொலைகள் நடந்திருக்கு. ஸோ சட்டம் ஒழுங்கு என்ன பண்ணிகிட்டு இருக்காரு முதலமைச்சர், காவல்துறையினர் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி பெரும்பாலானவர்கிட்ட எழுந்திருக்கு. இதை பற்றி நம்ம முக்கியமாக பேச விரும்புகிறோம். அதே நேரத்தில் இந்த தேர்தல் முடிவுகள், அதுக்கிடையில் அந்த மோடி வந்து கன்னியாகுமரியில் வந்து விவேகானந்தர் மண்டபத்தில் தியானம் பண்ணுறது, இந்த மாதிரி நடப்பு அரசியல் குறித்தும் நிறைய விஷயங்கள் பேசுகிறோம். இது குறித்து இன்று நம்மோடு பேச 2 பேர் இணைந்திருக்கிறாங்க. ஒருவர் காமாட்சி நாயுடு ஐயா, வணக்கம். வணக்கம். இன்னொருவர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். தொடர் வணக்கம். வணக்கம். உங்ககிட்ட இருந்தே ஆரம்பிக்கிறேன். சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாரு. மற்ற கட்சியினர் விமர்சிக்கிறாங்க. கொலைகள் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றாங்க. என்ன உணர்றீங்க? சட்டம் ஒழுங்கு ஏன் கைவிட்டு? இப்போ சட்ட ஒழுங்கு இப்போ வந்து கெட்டு போனதுக்கு காரணம் என்னென்னா, கெட்டு போனதை ஒத்துக்கிறீங்க? ஆமாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து தேர்தல் என்னைக்கு அறிவித்தாங்களோ அன்றையிலேருந்து நாங்கள் வந்து எதுவும் செய்ய இயலாது. எங்களுக்கு வந்து தேர்தல் கமிஷன்கிட்ட தான் நீங்கள் இந்த கேள்வியை கேட்டுக்கணும், எங்கள்கிட்ட கேட்டுக்கக்கூடாது. ஏன்னா அவருடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது இப்போ. அதனால் இதனால என்ன, தேர்தல் அறிவிப்புகள் வெளியிடக்கூடாது, திட்டங்கள் வெளியிடக்கூடாது. இங்கே பாரு, எல்லாமே அவர் கண்ட்ரோலில் தான் இருக்குது. சரியா? எங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்றது கூட அவர் கண்ட்ரோல் தான் சொல்லுவேன்னு சொல்லாதீங்க. ஆகையினால இது வந்து தேர்தல் காலத்தில் இப்போ நடக்கிறதுக்கு எங்கள் அரசு பொறுப்பேற்காது. இதுக்கு பொறுப்பேற்க வேண்டியது தேர்தல் கமிஷன் மட்டுமே. அப்போது ஒரு கொலை நடந்தால் போய் தேர்தல் கமிஷன் இருந்த யார்? சத்யபிரதா சாகுவா?
அவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? அவர்கிட்ட தான் போய் கொடுக்கணும். அவர்கிட்ட தான். இப்போ நாங்கள் ஒன்றும் இல்லை சார், மோடிஜி வந்து அங்கே இப்போ தேர்தலே பாருங்கள் 1ஆம் தேதி தான் நடக்குது. இப்போ இவர் வந்து இங்கே வந்து நான் உண்ணாவிரதம் உட்காடுறேன்னு உட்கார்றாரு. தியானம் உண்ணாவிரதம் எல்லாம் ஒரு கழுதை தான், அது உட்காருங்கிறாரு. அதுக்கு யார்கிட்ட போய் பெட்டிஷன் கொடுக்குறேங்கிறான்? நீங்களே பார்த்துருப்பீங்கல்ல. லூசு போய் அந்த மாதிரி சொல்லுவான், தேர்தல் கமிஷனில் போய் புகார் தராங்க. ஒரு கன்னியாகுமரிக்கு ஒரு டூரிஸ்ட் வராரு, அந்த டூரிஸ்ட்டு போய் அந்த விவேகானந்தர் பாறையில் அந்த மண்டபத்தில் உட்காந்து தியானம் பண்ணுறாரு. இப்போ மோடி தமிழ்நாட்டை சுற்றி பார்க்க வராருன்னு வச்சுப்போம். அவரோட விருப்பம், அவருக்கு தியானம் தெரிஞ்சிருக்கு, அவர் போய் பண்ணுறாரு. உங்களுக்கு என்ன ஏங்க மோடிங்கிற மோடி இல்லைங்க, மோடி இன்னும் பிரதமர் பொதுப்பில் பிரதமரின் மௌனம். தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு. தேர்தல் நடக்க முடிஞ்சு போயிருந்தா இப்போ பாருங்க, வாக்குப்பதிவு 1ஆம் தேதி வாக்குப்பதிவு இருக்கு. வாக்குப்பதிவு முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் பண்ணாருன்னா யாரும் அதை இல்ல. இந்த வாக்குப்பதிவுக்கும் இவர் தியானம் பண்றதுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் வாக்குகள் இங்க தியானம் இருக்காருன்னு சொல்லி பேப்பர்கள்ல டிவியில போகும்போது மக்களுடைய மனசை மாத்துறதுக்கு அது ஒரு சான்ஸ் அமையுமா இல்லையா? தேர்தல் பிரச்சாரம் பண்ணலாம், அதை பத்தி ஒண்ணும் இல்லை. இன்னைக்கு 5 மணியோட தேர்தல் பிரச்சாரம் முடியுது, அது பண்ணலாம், அது வேற விஷயம். இது மாதிரி இதெல்லாம் பண்ணக்கூடாது. மணி அடிக்கிற வேலையெல்லாம் இங்க வச்சுக்க கூடாது. எல்லாம் ஒரு மணி அடிக்கிறதுனா அங்க கமலாலயத்துல போய் அடிக்க சொல்லு. கேதார்நாத்ல போய் தியானம் பண்ணியிருக்காரு, பல கடல் கடியில தியானம் பண்ணியிருக்காரு. அவர் எல்லாத்தையும் போய் பண்ணுவாரு. கடல் கடியில பண்ணுவாரு, மேலையும் பண்ணுவாரு, கீழையும் பண்ணுவாரு, எல்லா இடத்துலயும் பண்ணுவாரு. அவரு ரொம்ப இஷ்டப்பட்டவர். எது இது புதுசு இல்ல, வழக்கமா அவர் பண்ணிட்டு இருக்காரு. வழக்கமா பண்ணாலும் இப்ப பண்ணக்கூடாது. சரிங்க, இது ஒரு எஃபிஷியன்ஸான டைம். நாம ஒன்று பண்ணுவோங்க, உங்கள் ராகுல் காந்தி கூப்பிட்டு ஏதாவது ஒரு மாஸ்கில் உட்காந்து ஒரு 4 நாளைக்கு துவா பண்ண சொல்லுவாங்க. அதெல்லாம் அவர் தூவா போக மாட்டார், அவ்வளோ முட்டாள் இல்லை அவரு. அவர் எல்லாம் எலெக்ஷன் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு இந்திய பிரதமர் மோடியின் மௌனம் உங்களை எப்படி அலற விடுத்து பாருங்க. பயந்து போய் நீங்க இருக்கிறீங்க. நீங்க இந்த மாதிரி எல்லாம் உருட்டுற வேலையை இங்க வச்சுக்காதீங்க. உருட்டுறதெல்லாம் போதும், சும்மா உருட்டாதீங்க. ஒண்ணுமே ஏதாவது ஒரு அறிவிப்பு இந்த மாதிரி நீங்க 1 லட்சம் தரீங்களா, அவன் லூசு போய் 1 லட்சம் தரேன்றான், நான் 2 லட்சம் தரேன் அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டா கூட நாம வந்து அது வந்து தேர்தல் நடத்த விதிமுறைகள் படி அதை நம்ம தப்புன்னு சொல்லலாம். அந்த ஆளுக்கு கக்கூசுக்கு போறாரு, தியானத்துக்கு போறாரு, அங்க போறாரு, இட்லி திங்குறாரு, உப்புமா திங்குறாரு. இது ஒரு பேச்சா? இல்லை, இந்த தியான விஷயத்தை விரிவாக பேசலாம். அதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட கேட்டேன், சட்டம் ஒழுங்கு கெட்டு போனதுக்கு எலெக்ஷன் கமிஷன்கிட்ட போய் கேளுங்க, இல்லை இல்லை. நான் எதுக்கு சொன்னேன்னா, இந்த தியானத்துக்கு அவர் அங்கே இருக்கும்போதே இப்போ எல்லா பத்திரிகையிலும் என்ன சொன்னா, தேர்தல் கமிஷன் அதுக்கு தடை விதிக்கணும்னு சொல்லி தேர்தல் கமிஷனுக்கு தானே சொன்னாங்க. தேர்தல் கமிஷன் கண்ட்ரோலில் இருக்கிறதுனால தான் தேர்தல் கமிஷனை சுட்டி காட்டுறோம். இப்போ எங்கள் கண்ட்ரோலில் இல்லை. அதனால இல்லை, ஒரு அரசியல் தலைவர் அவர் பண்ணுற ஒரு விஷயமும் மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அப்போது ஒரு பாடுறா போய் துறவு நிலையில் போய் உட்காந்துருக்காரு அப்படின்றப்போ அவர் மேலே ஒரு இரக்க குணம் வரும், ஒரு சிம்பத்தி வரும், ஓட்டா மாறுன்றக்காக தேர்தல் கமிஷன் மேலே நடவடிக்கை எடுக்க சொல்கிறாங்க. ஒரு லாஜிக் இருக்குது. கொலை நடக்குது, 10 பேரை வெட்டுறான், ரோட்டில் போட்டு வெட்டுறான், புருஷனை ஆள் வச்சு கொள்ளுது ஒரு பொம்பளை, இதெல்லாம் வந்து தேர்தல் கமிஷன் என்ன பண்ணும்? 4ஆம் தேதி அது வந்து நான் காவல்துறைக்கு இவர் மந்திரியா இருக்கலாம், ஆனா இன்றைக்கு காவல்துறை வந்து தேர்தல் கமிஷன் கண்ட்ரோல்ல இருக்குன்றது புரியாம பேசிட்டு இருக்கீங்க. என்னையா புரியாம பேசுறீங்க? இந்த கொலைகள்லாம் வந்து நடந்தா நீங்க பொறுப்பேற்றுக்க மாட்டீங்க. என்ன நாங்க எப்படி பொறுப்பேற்றுக்க முடியும்? 4ஆம் தேதிக்கு அப்புறம் நடந்தா நாங்க பொறுப்பேற்றுக்குவோம். சரி, இப்போ ஒரு கொலை நடந்ததுன்னா போலீஸ் போய் பிடிக்குமா, இல்லை தேர்தல் பணியில் ஈடுபட்டிருக்க அதிகாரிகள் போய் அந்த அக்யூஸ்டை பிடிப்பாங்க? சார், அந்த போலீஸுக்கு வந்து இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறது தேர்தல் கமிஷன். முதலமைச்சர் கையெழுத்து போட்டாரு, முதலமைச்சர் சொல்லி தான் சங்கரை கூட போய் பிடிச்சாங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். எதுவுமே முதலமைச்சருக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, காவல்துறை தான் அதை பிடிச்சிக்கிட்டது. ஐயா, தேர்தல் கமிஷன் தான் சொல்லிச்சு. அப்போ இங்க பாருங்க, தேர்தல் கமிஷன் சாகுவா அவருக்கும் சங்க சாகுக்கும் என்ன பிரச்சனை? இங்க பாருங்க, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேர்தல் கமிஷன் அதனுடைய பணியை அது செய்து, காவல்துறை அவருடைய கண்ட்ரோலில் இருக்கு. தேர்தல் முடியும் காலம் வரை அவருடைய கண்ட்ரோல். இதெல்லாம் சட்ட விதிகள்லாம் இருக்கு. ஐயா, புரியுற மாதிரி ஒரு உதாரணம் நீங்க ஒண்ணு, நாங்க ஒன்னும் புரியாம இல்ல, நாங்க தற்கூரி இல்ல, கிறுக்க நினைச்சிருக்கீங்க தமிழ். நீங்க அப்படிதான் நினைக்க வைக்கிறீங்க. போக்குவரத்து துறைக்கும் காவல்துறைக்கும் தகராறு வந்தது. தேர்தல் கமிஷனை கூப்பிட்டு 2 பேரே நீ வா என்ன சொல்லுன்னு பேசுனாங்க. எதுக்கு? இப்போ போக்குவரத்து துறையும் காவல்துறையும் முட்டி மோதினாங்க. யாரு போய் நாங்க கட்சிக்காரனா போய் சமாதானம் பண்ண? யார் பேசுனா? யாரு? உள்துறை செயலாளர் தானே, அமுதா தானே கூப்பிட்டு பேசுனாங்க. சார், அவங்க யார் கண்ட்ரோல்ல இருக்காங்க? தேர்தல் கமிஷன் கண்ட்ரோல்ல இருக்காங்க. சும்மா புரியாம
ஒட்டுமொத்த தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியா முழுமைக்கும் வந்து இன்னைக்கு கண்ட்ரோல் சரி, 4ஆம் தேதி தேர்தல் கமிஷன் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இதுக்கு அப்புறம் இந்த பிரச்சனை எல்லாம் இல்லாம தமிழ்நாடு அப்படியே அமைதி பூங்காவா தமிழ்நாடே அமைதி பூங்கா தான்ப்பா. திட்டம் போட்டு செய்யக்கூடிய இந்த கொலைகள் எல்லாம் எதிர்கட்சிகள் வேணும்னு தூண்டி விட்டு செய்யற செயல்கள் தான். எடப்பாடி தான் 50-100 ரவுடி எப்படி வச்சுக்கிறாரு. ஏப்பா இன்னைக்கு ஒரு 4 பேர் போய் யாரு கண்ட எடப்பாடி வச்சிருக்காரா இல்ல உங்க மாதிரி ஆளுகளை கூட வச்சிருக்கலாம்ல. நீங்கெல்லாம் அந்த இல்ல இதெல்லாம் ஜனங்க பார்ப்பாங்க, இதெல்லாம் ஒத்துப்பாங்க, இதுல நம்ம கழுவி ஊத்துவாங்க. நீங்களே தேர்தல் கண்ட்ரோல்ல இருக்குதுங்கிறதே புரியாம பேசிக்கிட்டு இருக்க உங்கள்கிட்ட நான் என்ன பேச? ஒட்டுமொத்த இந்தியாவே தேர்தல் கமிஷன் தப்புங்கிறோம் சார். ஒட்டுமொத்த இந்தியாவே தேர்தல் கமிஷன் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. சீஃப் செக்ரட்டரி அது அவெல்லாம் அவங்க கண்ட்ரோல் தான். பிஜேபி அவங்க கண்ட்ரோல் தானே. சந்தானத்துக்கு இப்ப யாரும் நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. ஐயா ஒரு படத்துல சந்தானங்கிறனால அவனோட உள் மனசுல போய் நீ டாக்டர்னு யாரும் சொல்லிட்டுருவாங்களாம். அதெல்லாம் அவன் செதாஸ்கோப் வச்சுன்னு இங்க வா செக் பண்ணுறோன்றான். அப்போ நீங்க சொல்லுங்க, ஒரு உத்தரவா இருந்தா ஒன்றும் வேண்டாம் கண்ணு. நாங்கள் வந்து இந்த தண்ணீர் பந்தல் அமைக்கிறதுக்கு கூட தேர்தல் கமிஷனில் பெர்மிஷன் வாங்கி தான் இந்த தண்ணீர் பந்தலே அமைச்சோம். புரியுதுங்களா? ஆகையினால ஒரு சின்ன அது கூட்டம் கூட்டுவது அது பிரச்சாரம், கட்சி நிகழ்ச்சி. சும்மா போங்க. இது தண்ணீர் பந்தல் போடுறது என்ன ஒரு 10 பொம்பளை கூட்டு தான் இது இந்த சாப்பிட. அதிமுக ஆட்சி காலத்திலையுமே தேர்தல்கள்லாம் நடந்தது. அப்போயுமே தேர்தல் நடத்தை விதிமுறைகள்லாம் இருந்தது. தேர்தல் ஆணையத்தின் கண்ட்ரோலில் அதிகாரிகள் செயல்பட்டாங்க. அப்போல்லாம் அந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரலையே. எலெக்ஷன் டெக்ளரேஷன் கொடுத்து கரெக்டாக 15ஆவது நாள் தேர்தல் நடக்கும். அதுலேருந்து 4 நாள் அல்லது 5ஆவது நாள் வந்து ஓட்டு எண்ணி முடிச்சிருவாங்க. புரியுதா? இல்லை அதுக்கு கொலைக்கு அதான் மொத்தமே 15லேருந்து 20 நாளைக்குள்ளே முடிஞ்சு போயிடும். இதுதான் இந்த முறை தான் வந்து 3 மாதம் ஆகுது. புரிஞ்சுக்கோங்க. இந்த 3 மாதத்தில் வந்து எது வேணாலும் நடக்கும். கர்ப்பம் கூட ஆகும். ஆகும்ல. ஏன்னா கற்பழிச்சிருக்காங்கல்ல. ரவுடிகளும் இந்த சமூக விரோதிகளும் இந்த காலத்தை பயன்படுத்தி கொலை பண்றாங்க. 100க்கு 100 உண்மை தம்பி. கரெக்டா சொல்லிட்டீங்க. யாரை கொலை பண்றாங்க? பாக்குறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? பைத்தியம்னு நினைப்பானுங்க. ஏங்க ஒரு இடத்துல கொலை நடக்க போகுதுன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வருதுன்னா தேர்தல் ஆணையம் பர்மிஷனுக்காக போலீஸ் வெயிட் பண்ணாது. போலீஸ் அதனுடைய வேலையை செய்யணும். போலீஸ் ஏன் செய்யலைன்னு வேணா என்ன கேளு. ஏன் செய்யலைன்னா போலீஸுடைய அஜாக்கிரதை. நமக்கு தான் அரசு இல்ல. இப்ப வந்து நமக்கு தேர்தல் இவர் கூட்டுப்படி தேர்தல் கமிஷன் கண்ட்ரோல் இருக்கிற போலீஸ் சரியா வேலை செய்யல. இப்படி இவரை வந்து எப்படி கேட்பாங்க? என்ன கேட்கக்கூடாது. 4ஆம் தேதிக்கு அப்புறம் ஜாக்கிரதை ஆகலைன்னா எல்லாத்தையும் எவன் நடவடிக்கை எடுக்கல அவன் பேர்ல எல்லாம் உடனடியா எல்லாத்தையும் வீட்டுக்கு போயிட்டு வாயா அப்படின்னு சஸ்பெண்ட் பண்ணி அனுப்புவார் முதலமைச்சர். அனுப்பிச்சிட்டு உங்க கட்சிக்காரனா போட்டுருவீங்களா? தேர்தலுக்கு முன்னாடி இவங்க தேர்தல் அறிக்கையில் சொல்றாங்க நாங்கள் வந்து குற்றவியல் நடவடிக்கை அருணா ஜெகதீசன் அந்த அருணா ஜெகதீசன் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க? ஜட்ஜ்மெண்ட் இல்ல ஒரு பரிந்துரை. அதான் அந்த பரிந்துரை அவங்க அந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட். சொல்லுங்க சரி என்ன சொன்னாங்க? என்ன கொடுத்தாங்க? கிட்டத்தட்ட ஒரு சொல்லுங்களேன். நான் என்ன தெரியாது, நீங்க சொல்லுங்க. ஒரு 17 காவலர்கள் பெயரை குறிப்பிட்டு இவர்கள் மீது நடவடிக்கை சொன்னாங்க. குற்றவியல் நடவடிக்கை எடுக்கிறோம்னாங்க. அதுல ஒரு 2-3 SI ஒரு ஏசி நினைக்கிறேன் ஒரு டிஎஸ்பி அவரை மட்டும் ஒரு நேம்காவாஸ் ஒரு நடவடிக்கை எடுத்துட்டு மிச்சம் எல்லாரையும் விட்டுட்டு பதவி உயர்வும் கொடுத்துட்டாங்க. சீனியாரிட்டி அடிப்படையில் பதவி உயர்வு கொடுக்கப்பட்டது. சரி புரிஞ்சுக்கோங்க. சரி அந்த டிஎஸ்பி தான் வந்து அந்த உத்தரவு போட்டு ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்தது. அந்த ஆள் தான் டிஎஸ்பி கொடுத்துருக்கான். ஸோ அதனால அவங்க மீது நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இல்லை அந்த குழு அந்த அருணா ஜெகதீசன் அவர்களின் அந்த கமிட்டி ரிப்போர்ட்ல இருந்ததெல்லாம் நடவடிக்கை நீங்கள் எடுத்துருக்கணும் சார். இங்கே பாருங்க, அப்படி பார்த்தாக்க உங்களுக்கு வேண்டியவே வேண்டாது. இங்கே பாருங்க, அப்படி எடுக்கிறதா இருந்தா அப்போ முதலமைச்சராக இருந்தவங்க மேலேயும் நடவடிக்கை போடுங்க எடுங்க. கொடநாடு கொலை எடுத்து விசாரிங்க. எடுங்க. யார் வேணாம் அப்படியே தாமதப்படுத்தி வச்சிருக்கீங்க. இங்க பாருங்க, தேர்தல் யாரையும் பழி வாங்குங்கிற நோக்கம். ஏங்க பழி வாங்குறது எப்படி? நடவடிக்கை எடுங்க. சட்ட ரீதியாக அது சட்டம் அதனுடைய கடமையை முதலமைச்சர் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் சட்டம் அதனுடைய கடமையை செய்யும். அது காலம் இதுக்கெல்லாம் கால நிர்ணயம் பண்ண உங்ககிட்ட கேஸ் இருக்கு, டிவிஎஸ்ல கேஸ் இருக்கு சார். இதுக்கு கால நிர்ணயம்லாம் நிர்ணயிக்க முடியாது. அவங்க விசாரணை பண்ணி அந்த விசாரணையினுடைய அடிப்படையில் இப்போ மாற்றி இப்போ 2-3 விஜிலன்ஸ் அதிகாரிகளை மாற்றி போட்டு அதெல்லாம் ரிப்போர்ட்டை ரெடி பண்ணுறாங்க கோடநாடுக்கு. அது மாதிரி அருணா ஜெகதீசன் கொடுத்தது அதன் பேரில் ஒரு ஆய்வுக்குழு போட்டிருக்காங்க. இதெல்லாம் முடிச்சு இந்த ரிப்போர்ட்டெல்லாம் என்னங்க என்ன ஓவரா அப்படி அழகுறீங்க? உண்மையை சொன்னா இந்த சொல்லிட்டு நீங்களே சிரிச்சுக்கிறீங்க. நம்ம சொல்றதெல்லாம் இவங்க நம்புறானுங்க பாரு. அப்படியா? நீங்களா? ஏங்க
கட்டுற வீட்டு செங்கலை ஒரு ஆள் இவர் சொல்ல சொல்ல எனக்கு சிரிப்பு வருது. நீங்கள் வீடே கட்டாமல் கட்டுறேன்னு சொல்கிற ஆள். இங்கே பாருக்கண்ணு, உண்மை அதுதான். அதனால் இது எல்லாம் அந்த குழுக்களுடைய வரும். வந்ததுக்கப்புறம் எங்கள் முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பார். தேர்தல் முடிவுகள் வரப்போகுது. திமுக எப்படி உணருது? பதட்டமாவா மகிழ்ச்சியாவா? நாங்கள் எப்பயுமே பதற்றமும் கிடையாது, மகிழ்ச்சியும் கிடையாது. நாங்கள் பாட்டுக்கு எங்கள் வேலையை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்ன வேலை? வெற்றி தோல்விங்கிற ஒரு அரசியல்வாதி எப்படி ஒரு வீரனுக்கு வந்து வெற்றி தோல்வி சகஜமோ அது மாதிரி ஒரு அரசியலில் வெற்றியும் சகஜம், தோல்வியும் சகஜம். 10 ஆண்டு காலம் நாங்கள் வெற்றி பெறல, அதுக்காக நாங்கள் வீரனுக்கு வெற்றியும் தோல்வி அழகுன்னா தேர்தல் நிற்கிற எல்லாருமே ஜெயிக்கணும் தான் நினைப்பான். ஜெயிச்சா ஜெயிக்கிறோம், தோத்தா தோக்கிறோம் அப்படின்னு எவனா தேர்தல் நிற்பான். எங்களுடைய உழைப்பை முன் வைக்கிறோம், அவ்வளோதான். எங்களுடைய உழைப்பை நாங்கள் முன் வச்சுட்டோம். மக்கள் வாக்களிச்சுட்டாங்க. 4ஆம் தேதி என்ன போகிறாங்க, நாங்கள் ஜெயிச்சு வந்தாலும் சரி, எதிர்க்கட்சி ஜெயிச்சு வந்தாலும் சரி, ஏற்றுக்கிற மனப்பக்குவம் எங்களுக்கு இருக்குது. எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. 100க்கு 100 நான் சொல்கிறேன், எங்களுடைய சர்வே படி 100க்கு 100 இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும். அவ்வளோதான். இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும். தமிழ்நாட்டில் திமுக எத்தனை சீட்டு ஜெயிக்கும்? தமிழ்நாட்டில் அனைத்து 40 தொகுதிகளிலும் வெற்றி. 40க்கு 40 பாண்டிச்சேரி. இந்த எலெக்ஷனுடைய முடிவுகள் தமிழ்நாட்டில் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதான் ஐயா சொன்ன மாதிரி 40க்கு 44 இவங்க கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க. 44 சொன்னீங்க. அதாவது அவருக்கு வந்து இப்போ வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. வெயில் நேரம் கலங்கிருச்சு. அதனால அவர் எதை வேணாலும் இவங்க சொல்லுவாங்க. என்ன நினைக்கிறாங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே இன்னும் முட்டாளாக இருக்கிறான், எதுவுமே இந்த ஜனங்களுக்கு தெரியல அப்படின்னு. 39+40 நாங்கள் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு இவங்க என்ன நம்பிக்கையில் சொல்கிறாங்க. அப்புறம் எப்படி சொல்கிறாங்க, இல்லை அவங்க வந்து மிஷினில் கை வச்சுட்டாங்க. எங்கள் மிஷினில் கை வச்சு திமுக ஜெயிக்கிறேன்னு விடுவாங்களா? மிஷினில் கை வைக்கிறோம் தான் ஜெயிக்கிறேன்னு தானே நினைப்பாங்க. சும்மா இருங்க, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இல்லை, இப்போ அண்ணாமலை சொல்கிறாரு, இந்த பக்கம் வினோஜ் பி செல்வம் சொல்கிறாரு 1 லட்சம் ஓட்டை காணோன்றாங்க. இதெல்லாம் தேர்தல் நடந்து முடிஞ்சு வாக்குப்பதிவு முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறாங்க. பிஜேபி கிட்ட ஒரு பதட்டம் இருக்கா? இல்லை, அந்த 1 லட்சம் ஓட்டு காணுங்கிறது வந்து நடைமுறையில் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அது யார் சொன்னாலும் சரி. ஏன்னா ஏங்க ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே வந்து அந்த வரைவு வாக்காளர் லிஸ்ட்டை வைக்கிறான். அப்போ கட்சிக்காரன் என்ன பண்ணான்? கட்சிக்காரன் வந்து திமுக சார்பாக இருந்துட்டானா? பரவாயில்ல சரியாக பார்த்துருப்பான். சரி, பார்த்துட்டு கண்டுக்காம விட்டுருவான். அவங்க திமுக காசு கொடுத்துட்டாங்க, அவங்க விலைக்கு வாங்கிட்டாங்க, அப்படி விட்டாங்களா? அப்படி இல்லை. இது வந்து இவங்க சொல்கிறாங்கல்ல, மிஷின் காரணம் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி பிஜேபி தரப்புலேருந்து ஒரு கவனக்குறைவு ஏற்பட்டுருக்கலாம். அதில் 1 லட்சம் வாக்கெலாம் வர்றதெல்லாம் நம்புகிற மாதிரி இல்லை. அது யாரோ அவருக்கு தவறான தகவலை சொல்லியிருக்காங்க. கமலாலயத்திலிருந்து உங்களுக்கு வேறு ஏதாவது வந்துட போதுங்க. நீங்கள் வாட்டு பயம்பலாம் பேசுகிறீங்க. உண்மையாக தானே சொல்கிறேன். இல்லை, அண்ணாமலைக்கு எதிராக பேசுனாக்கா இல்லை, அவர் அந்த கூட்டணியில் இருக்காரு. நாளைக்கு ஏதாவது நான் கூட்டணியில் இருக்கேன்னு நான் சொல்லணும். அது மாதிரி சொல்லலையா? சொல்லணும். அப்புறம் எதுக்கு வக்காலத்து வாங்குறீங்க? அப்புறம் எதுக்கு வக்காலத்து? இப்போ நீங்கள் திமுகவில் இருக்கீங்களா? சொல்லுங்கள். நான் திமுகவில் இருக்கேன். திமுகவில் என்ன பொறுப்பில் இருக்கிறீங்க சொல்லுங்கள். மெம்பராக உறுப்பினராக இருக்கேன். உறுப்பினராக இருந்தால் எல்லாரும் தான் உறுப்பினராகிறான். நான் உறுப்பினர், அவ்வளோதான். இந்த வேஸ்ட் விற்கிறவங்க தான் உறுப்பினராகிறான். சார், யார் வேணாலும் இருக்கலாம், நான் உறுப்பினராக இருக்கேன், அவ்வளோதான். வேற ஒன்றும். அப்போ உங்களுக்கு திமுக என்ன கொடுக்குது? எனக்கு லஞ்சம் கொடுக்குது. உங்களை திமுக உரிமையிலேயே நான் பார்த்ததில்ல, திமுக ஊடகத்திலையும் பார்த்ததில்ல. திமுக வேட்டி தான் நீங்கள், மற்றபடி திமுகவுக்கும் உங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லையா? அதாவது திமுகவுக்கும் காமாட்சி ஐயாவுக்கும் கள்ள உறவு தான் இருக்குது. ஆமாம். நியூஸ் ஜெயா டிவி, திமுக கலைஞர் டிவியில் கூட உங்களை பார்த்ததில்ல. நான் தான் போகிறதே இல்லையே. கலைஞர் டிவி கூப்பிட்டாலும் போக மாட்டேன், சூர்யா இது சன் டிவி கூப்பிட்டாலும் போக மாட்டேன். ஜெயா நியூஸ் மட்டும் போகிறேன்னா அது நம்பர் 1 சேனலு. கிட்டத்தட்ட அது இன்னைக்கு நம்பர் 1. அதுதான். சன் டிவிலேருந்து யாரும் சொல்ல போகிறாங்க. அது இருக்கட்டுமே. சன் டிவிலேருந்து சொன்னால் என்ன, எனக்கு என்ன பயமா? யார் அவன் மரவில் தான் நாங்கள் பொழைச்சிக்கிட்டு இருக்கோமா? ஏன் சார்? இருந்தாலும் இந்த கரவேஷ்டி கட்டின்னு இந்த மாதிரிலாம் பேச கரவேட்டி வேணா என்ன கட்சியில் வந்து நீக்கிட்டேன்னு வேணா அறிவிக்கட்டும், பிடுங்க. ஆனால் அன்னைக்கே வேட்டியை மாற்றிட்டு போகிறோம். உங்கள் அட்டையை கொடுங்க, உங்கள் அட்டையை கொடுத்துருங்க. நான் என்னத்துக்கு உங்கள்கிட்ட போய் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா காமாட்சி நாயுடு அதிமுக அல்லது பிஜேபிக்கு போவாருன்னு தகவல் வந்துச்சு. அதனால தான் இன்னைக்கு நான் பேட்டிக்கே வந்தேன். என்ன முடிவு எடுக்க தம்பி? இங்க பாருங்க. இல்ல, நீங்க ஏற்கனவே இருந்த கட்சிகள் இதெல்லாம், அதனால கேட்குறேன். இங்க பாருங்க, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எனக்கு வந்து எதுலேயும் ஆதாயத்தை தேடி ஆதாயத்துக்காக நான் பயணம் பண்ணலை. இதை நான் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேரும்போதும் நான் வந்து ஒரு பெரியசாக வந்து கண்டிஷன் போட்டு ஜாயின் பண்ணலை. என்னுடைய தொண்டர்கள் என்னோடு இருக்கவங்களுக்கு பொறுப்புகள் வேணும்னு ஓரளவுக்கு நியாயமான பொறுப்புகள் வழங்கிட்டாங்க அவங்களுக்கு. நான் பொறுப்பு வாங்கிக்கிடலை. நான் பொறுப்பு வாங்காத காரணம் தமிழ்நாடு நாயுடு பேரவைங்கிற அமைப்பை நான் கன்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். நான் ஒரு ஜாதி கட்சியை வச்சுக்கிட்டு நான் கட்சியில் போய் பொறுப்பு கேட்குறது நியாயம் இல்லை. அதனால் நான் போகலை. அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை.
இல்லை அப்போ ஒரு கொள்கையின் அடிப்படையில் நீங்கள் போய் திமுகவோட ஒன்றா சேரலையா? கொள்கையின் அடிப்படையில் சேர்ந்துருக்கலாங்க. அதே சமயத்தில் நான் என்னுடைய மக்களுக்கு வந்து இந்த இப்போ பாருங்க பூரா எஜுகேஷனுக்காக நான் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை பூரா நான் போய் அங்கே போய் நான் ஜாதி உட்காந்து கட்சி பண்ண வச்சிருக்கேன் முடியுமா? பாரு, அப்புறம் நான் ஜாதிலாம் நம்ப மாட்டேன், நான் இன்னொன்னு- திராவிட இயக்கவாதியும் பாரு, இன்னொன்னு வீட்டுல highlight- பெரியார் படத்தை மாட்டி வச்சிருக்கேன் பாரு. இன்னொன்று ஹைலைட்டாக சொல்லுவார் தெரியுங்களா, நான் கருணாநிதியை பார்த்தா தெலுங்கில் தான் பேசுவேன். அவர் திராவிட தெலுங்கர்னாரு என் பேட்டியிலே ஒரு டைம். உண்மைதானே, இதில் என்ன இருக்கு? அவர் தமிழ் இன தலைவர், உங்க அவர் தமிழின தலைவர் தான் ஐயா. அப்போ எப்படி தெலுங்கு ஏன் அவர் பேசுறீங்க? நாங்கள் பாரு, இது திராவிட நாடு, 5 மொழிகளுக்கும் நாங்கள் சொந்தக்காரங்க தான். அது திராவிட நாடுன்னு யார் சொன்னா? இது தமிழ்நாடு. நீ சொன்னா, நீங்க சொன்னா, நான் சொன்னதுதான் உறுதி. நீ சொன்னதெல்லாம் செல்லாது. நீங்க சொல்றதா நாங்க ஏத்துக்கணும். நீ ஏத்துக்கலைன்னா போ, ஒன்னு யார் கட்டாயப்படுத்தினா? தமிழ்நாடு, நீ எங்கேயோ திராவிட நாடு. அதாவது தமிழ்நாட்டை திராவிட நாடுன்னு சொல்கிறவங்க தான் இந்த நாட்டை விட்டு போகணும்னு நம்ம சொல்லணும். நீங்கள் என்னன்னா எங்களை ஒரு நாட்டை விட்டு போகணுங்க. ஆமாங்க, எங்களை ஏத்துக்காதவன் இந்த நாட்டில் இருக்க சரி, தகுதியற்ற ஏதாவது பிஜேபி போறீங்களாமே, என்ன நிலவரம்? எது? பிஜேபியோ ஏடிஎம்கேயோ போக போறதா திமுக வட்டாரங்கள்ல பேசிக்கிறாங்க. காமாட்சி நாயுடு போக போறாரு எங்க கட்சியை விட்டு அப்படி. ஏன்னா நான் தான் இப்போ நீ தான் சொன்ன நான் திமுக இல்லைன்னு சொன்னேன். இப்போ திமுக வட்டாரத்தில் பேசிக்கிறாங்கன்னு சொல்கிறேன். அவங்க உங்களை பத்தி பேசுறாங்க. ஏங்க இவர் கட்சி மாறத்துக்கு என்னங்க ஆக போகுது? இன்னும் இந்த வேட்டி 200 இருக்குமா? 4 பூ அவுத்து கடைசி வேறு வேட்டியை கட்டினா முடிஞ்சு போச்சு. எலெக்ஷன் முடிவு பத்தி பேசியிருந்தோம். என்ன எதிர்பார்க்குறீங்க? அதாவது பரவலாக என்ன சொல்கிறாங்க, ஒரு 15 இடத்துலேருந்து ஒரு 17 இடம் வந்து திமுக வரும், 17 வரும், மேக்சிமம் 17 வரும்னு சொல்கிறாங்க. மற்றது எடப்பாடி ஆரும் கொஞ்சம் ஒரு 2-3 இடங்களில் பிஜேபி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. இல்லை, அது அங்கே தான் எனக்கு கேள்வியே. பிஜேபி அப்பர் ஹேண்ட் எடுக்குமா, ஏடிஎம்கே அப்பர் ஹேண்ட் எடுக்குமா? நேச்சுரலி ஏடிஎம்கே தானே அப்பர் ஹேண்ட் எடுக்கணும். ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து பெரிய கட்சி. அதான் ஊடகங்களும் சரி, பாஜகவினரும் சரி, பாஜக கூட்டணி தான் அதிக இடங்களில் ஜெயிக்கும், அதிக சதவீதம் வாங்கும் அதிமுகவை விட அப்படின்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்கல்ல. அது இல்லை, அதாவதுங்க ஒரு கடந்த காலங்களில் நாம் வந்து அவங்க எதை வச்சு சொல்கிறாங்கன்னா, கடந்த காலங்களில் ஒரு சரியான எதிர்க்கட்சியாக சில விஷயங்களை பிஜேபி ப்ரொடெக்ட் பண்ணுது. அதிமுக அந்த இடத்தில் தவறி இருக்கிறது தான் நானும் பார்க்குறேன். அந்த வேலையை அவங்க சிறப்பாக செஞ்சுருக்கணும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் கம்பேர்ட் டு டிஎம்கே ஏடிஎம்கே பெரிய கட்சி. அந்த கட்சி தான் ஒருங்கிணைந்து ஒரு செயலை செஞ்சுருக்கணும். இல்லை என்னோட பார்வையில் நான் இன்னொரு படி அதிகமாக கூட சொல்வேன், ஏடிஎம்கும் பிஜேபியும் இந்த தேர்தலில் கூட்டணி வச்சுருந்தா திமுக என்ற ஒரு கட்சி இந்த தேர்தலில் ஜெயிச்சிருக்க வாய்ப்பே இல்லை. பாராளுமன்ற தேர்தலில் இல்லை, ஏற்கனவே வச்சு தானே திமுக ஜெயிச்சாங்க. இது சார் அப்போ பொய்யா பேசுகிறானுல்ல. நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம், அப்போ நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா இந்த இஸ்லாமியரை விட்டுருவோம், அவரை விட்டுருவோம், இவரை விட்டுருவோம், இவரை பிடிச்சி போன்னு பொய்யா பேசுனாங்க. அந்த பொய்யை நம்பி மக்கள் ஏமாந்தார்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 1000 ரூபா தரேன்னாங்க. வந்து இன்றைக்கி 2,4 கோடி பேர் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. இவங்க கொடுத்ததுக்கு 1 கோடியே 15 லட்சம் பேருக்கு கொடுத்ததா சொல்கிறாங்க. அப்போ 1 கோடியே 10 லட்சம் பேர் எதிராக இருக்கிறான்ல. அப்போ 13,000 மக்கள் நல பணியாளர்களே நாங்கள் வந்த உடனே கப்புக்குன்னு பிடிச்சி வேலையில் போட்டுருவோம். நாங்கள் ஒரு 13,000 குடும்பத்துக்கு ஒரு 4 பேர்னா கூட அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50,000 ஓட்டு வருது இல்லை. அந்த மாதிரி ஒவ்வொரு செக்டாராக ஒவ்வொரு பயனாளிகளாக கணக்கு பண்ணி சதுரங்க வேட்டைப்படுத்துகிற ஸ்கிரிப்ட் மாதிரியே கிருஷ்ணரை வச்சு எழுதி எம்எம்லாம் வீக்காக இருக்காம அவனை தட்டுறா. இப்போ வந்து கம்பல்சரி நீங்கள் பல இடங்களில் பசங்க படிச்சுட்டு ஸ்விக்கி டொமோட்டோ அது இது ஓட்டிங்கன்னு தெரியிறானுல்ல. அப்போ +2 படித்த மாணவ மாணவிகள் ஒரு 75,000 பேருக்கு ஒரு கன்சாலிடேட்டாக நாங்கள் இந்த இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்கு அவங்க வேலை தரேன்னாங்க. அப்போ எப்படியும் பெரும்பாலான குடும்பங்களை படிச்சிருப்பாங்க. அட படித்தா புள்ள ஏதோ வேலைக்கு போவான், இந்த ஏடிங்க கொடுப்பா, கட்சி ஜெயிச்சான்னா ஜெயிக்கலாம்னா நம்ம புள்ள வேலைக்கு போவான் அப்படின்னு திமுக ஒவ்வொருவன் அந்த நாடி துடிப்பை அறிந்து பொய்யா சொல்லி ஏமாற்றி வாங்கிட்டாங்க. ஆமாம். இப்போ ஆட்சிக்கு வந்த பிறகு இஸ்லாமியரை தவிர மிச்சம் எல்லாரும் ஜெயிலில் விடணுன்னே எல்லா பாய் மரம் என்ன ஏமாற்றிட்டேன் அப்படின்னு நான் பயனாளிகள் லிஸ்ட்லேருந்து சொல்கிறேன். அப்போது ஒவ்வொரு பயனாளியும் ஏமாந்தவெல்லாம் இந்த தடவை போடக்கூடாதுன்னு முடிவு பண்ணான். அப்போது நீங்கள் பிஜேபியும் அதிமுகவும் சேர்ந்து இருந்திருந்தால் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அது பார்த்துருக்கோம். பட் ஆனால் அரசியல் சூழ்நிலைகளில் இவங்க வந்து அது தவற விட்டாங்கன்னு வச்சுங்க. அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி வந்து இவர்கள் வெற்றி ஒரு 17 நோக்கி போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் 40 நீங்கள் ஜெயிச்சிருவோம்னா திமுகவே நம்பாது. பார்ப்போங்க. பார்க்கலாம். நீங்கள் நிறைய விஷயங்களை பார்த்துருக்கீங்க இந்த இன்றைய அரசியல் சூழல் குறித்து. மீண்டும் நம்ம தேர்தல் முடிவு அன்னைக்கு நம்ம இது குறித்து பேசலாம். ரொம்ப நன்றி இருவருக்கும்.